வணக்கம் நண்பர்களே. நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். இப்போ ஒரு சில மாதங்களாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நியூவாக ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்ககிட்டயும் நான் இப்போ இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட ரெகுலராக ஃபோனில் பேசுவாங்க. எக்ஸாம் சம்மந்தமான டவுட்ஸ், குவரிஸ் இது சம்மந்தமாக பேசுவாங்க. இமெயிலும் பண்ணுவாங்க. முதல்ல இமெயில் பண்ணுவாங்க. அதில் என்னோடய ஃபோன் நம்பரை நான் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபோனில் பேசுவேன். இதுதான் ப்ரொசீஜர் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுறது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசும்பொழுது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஐஏஎஸ் ஆகிடணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்படிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல்ரெடி நிறைய மிஸ்கன்செப்ஷனை மைண்டில் வச்சுருப்பாங்க. நிறைய மாதமாக இந்த சோஷியல் மீடியாவில் போய் நேரத்தை வீண் பண்ணி கண்டதையும் கேட்டுட்டு ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன்னா இப்படி தான் சொல்லி தப்பான ஒரு இமேஜினேஷனை வச்சுருப்பாங்க மைண்டில். ஓகேங்களா? மிஸ்கன்செப்ஷன் நிறையா இருக்கும். அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, இந்த ஆப்பில் படிக்கிறேன், அந்த வெப்சைட்டில் படிக்கிறேன், மனப்பாடம் பண்ணிட்டேன், இதுமே நான் என்ன பண்ணணும், நான் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டவுட்ஸை தான் ஜென்ரலாக நிறைய பேர் ரைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேட்குறதே பார்த்திங்கன்னா அர்த்தமில்லாத கேள்வி. இப்போது நான் சொன்னது போல் ஐஏஎஸ் எக்ஸாம் நான் எழுதுகிறேன், நான் பாஸ் ஆகணும் சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னா, இந்த கேள்விக்கு நான் பதிலை ஃபோனில் சொல்லணுன்னா குறைஞ்சது 15 மணி நேரம் ஆகும் அட்லீஸ்ட். இதை ஃபோனில் சொல்ல சாத்தியமா? அதனால தான் கைட்லைன் வீடியோஸாக நான் போட்டிருக்கேன். அதை பார்க்கணும். முக்கியமான டவுட்ஸ், குவரிஸ், அது இல்லாமல் என்ன செய்யணும் எக்ஸாமினேஷனுக்கு எல்லாமே இந்த கைட்லைன் வீடியோஸில் இருக்குது. அதனால தான் அதை பாருங்கன்னு சொல்லி அந்த இமெயிலே சொல்லுவேன். ப்ளீஸ் வாட்ச் ஆல் கைட்லைன் வீடியோஸ்னு சொல்லியிருப்பேன். அது இல்லாமல் அந்த இமெயிலே கீழே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வாட்ச் 2021 ப்ரிப்பரேஷன் ரெஜிம் வீடியோன்னு சொல்லியிருப்பேன். 2021 யார் அட்டம் தராங்களோ அவங்க அந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்து ஆகணும். 30 நிமிஷம் இருக்கும். அதில் சொல்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். அதை பண்ணால் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். இதை பண்ணுங்க, பாருங்கன்னு சொல்லுவேன். அதை பார்த்துட்டு மேற்கொண்டு டவுட்னா ஃபோனில் பேசுங்க, நம்ம தாராளமாக டிஸ்கஸ் பண்ணலாம். அர்ஜென்ட்டாக ஏதாவதுனா வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு அதில் சொல்லியிருப்பேன். இதை கூட யாரும் பார்க்கறதில்ல. சிம்பிளான இங்கிலீஷில் தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, உடனே ஃபோன் பண்ணி ஐஏஎஸ் ஆகணும் சொல்லுங்கள். நான் சொல்லுவேன், இப்படி கேட்டால் என்ன சொல்கிறது? இப்படி ஒரு கேள்வியே கிடையாது. அந்த கேள்வியே தப்பான கேள்வி. இதுக்கு ஒரு பதிலே சொல்ல முடியாது. பதில் நான் சொல்லணும்னா நீங்கள் வீட்டிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி பஸ் பிடிச்சி வாங்க, நேராக வாங்க, ஒரு 2 நாள் நீங்கள் நேராக உட்காருங்க, நான் சொல்கிறேன்னு சொல்லுவேன். இதுதான் அவங்களுக்கு என்னால் பதிலாக சொல்ல முடியும். அப்போ தயவு செஞ்சு இந்த கைட்லைன் வீடியோ கேளுங்க, பாருங்கள். 2021 வீடியோ மஸ்ட்டு. அடுத்த வருஷத்துக்கும் இந்த வீடியோவில் சொல்ல தான் சொல்லுவேன். இன்னும் 5 வருஷம் கழிச்சும் இதில் சொன்ன ப்ரிப்பரேஷன் தான் நான் சொல்லுவேன். ஐஏஎஸ் எக்ஸாம்ன்றது எலெக்ஷன் மாதிரி கிடையாது. இந்த வருஷம் ஜாதியை வச்சு ஓட்டு வாங்கிடலாம், அடுத்த வருஷம் மதத்தை வச்சு வாங்கலாம், அடுத்த வருஷம் டெவலப்மெண்ட்டை வச்சு வாங்கலாம், அப்படிலாம் கிடையாது. ஐஏஎஸ் எக்ஸாமோட நேச்சர் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. பேட்டர்ன் மாறலாம், சிலபஸ் மாறலாம், ஆனால் நேச்சர் ஒன்று தான். இன்றைக்கி தேதியில் இருக்க பசங்க நீங்கள் தான் குழப்பி கன்ஃபியூஸ் ஆகி காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க. எல்லாத்தையும் சிம்பிளாக செய்ய வேண்டியதை தப்பான பாதையில் போய் இழந்துட்டு வரீங்க. அட்டம்ஸை வின் பண்ணுறீங்க, வருஷத்தை வின் பண்ணிட்டு வரீங்க. தயவு செஞ்சு இந்த கைட்லைன் வீடியோவை கேட்கணும். அதை கண்டிப்பாக கேட்டாகணும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இவர்னா கைட்லைன் வீடியோவில் சும்மா ஏதோ மேலோட்டமாக சொல்கிறாரு, நோட்ஸ் எடுக்க சொல்கிறாரு, எழுதி பார்க்க சொல்கிறாருன்னு யோசிப்பாங்க. இதுதான் பண்ணணும், இதுதான் கஷ்டம். கைட்லைன் வீடியோவில் நான் சொன்னது எதுவுமே ஏதோ மேலோட்டமாக சொல்கிறதெல்லாம் கிடையாது. என்னோடய இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஆராய்ச்சி பண்ணது, நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தது, அவங்களோட அப்சர்வ் பண்ணது, டாப்பர்ஸ் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த பசங்களோட பேப்பர்ஸ்லாம் பார்த்தது, நான் கரெக்ட் பண்ணது, அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் பார்த்தது, இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்கிறேன். கைட்லைன் வீடியோவில் சொன்ன ஒரு விஷயமும் ஒரு நொடியுமே பார்த்திங்கன்னா மைன்யூட்டாக, ப்ரிசைஸாக, நுணுக்கமாக பல விஷயங்களை சொல்லியிருப்பேன். சயின்டிஃபிக்காக சொல்லியிருப்பேன். எதுவுமே அர்த்தம் இல்லாமல் நான் சொல்லலை. இதை நம்பி பண்ணணும். நம்பி ட்ரஸ்ட்டு வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷம் ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக அட்லீஸ்ட் ஒரு 9 மாதம் ஃபுல்லாக நான் சொன்னதை அப்படியே பண்ணால் 100% செலக்ட் ஆகலாம். எத்தனாவது ரேங்க்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக செலக்ட் ஆகிடலாம். ஸோ எந்தளவுக்கு நல்லா பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரேங்க்கு முன்னாடி போகும். ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அது நான் கேரண்டி. அதனால் கைட்லைன் வீடியோ மஸ்ட்டு அதை பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த தப்பானதுலேருந்து வெளியே வாங்க, ஷெல்லுலேருந்து வெளியே வாங்க, இந்த மாயையிலேருந்து வெளியே வாங்க. சரி, 2வது விஷயம் நான் என்ன சொல்ல நினச்சேன் அப்படின்னா, சப்ஜெக்ட் வீடியோஸை கேட்கணும். சப்ஜெக்ட் வீடியோஸ் ஒரு 200க்கு மேலே வீடியோ இருக்குது. எக்கனாமி, ஜியோகிரஃபி, சயின்ஸு, பாலிட்டி எல்லாம் இருக்குது. அதை கேளுங்க. ஓகேங்களா? பைலிங்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியமில் நான் படிக்கலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் அந்த வீடியோஸ் போட்டது. ஓகேங்களா? இந்த வீடியோஸை கேட்டு தமிழ்லேயே நோட்ஸ் எடுத்து தமிழ்லேயே எக்ஸாம் எழுதுனா ஐஏஎஸ் ஆகிடலாம். ஆனால் இதை யாருமே செய்கிறதில்ல. நான் பாவம், நான் இங்கிலீஷ் படிக்கலை, இதுதான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோஸ் போடுறது. அதை பாருங்கன்னா நீங்கள் செய்கிறதே இல்லை. புக்கை தாண்டி நிறைய விஷயத்த சொல்லியிருப்பேன். ஹாலிஸ்டிக்காக சொல்லியிருப்பேன்.
ஒரு டாபிக் இருக்குன்னா அதை ஒட்டு மொத்தமாக இன்டிகிரேட்டடாக சொல்லியிருப்பேன், பல ஆங்கிளில் சொல்லியிருப்பேன், டைமென்ஷனில் சொல்லியிருப்பேன். இதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு நோட்ஸ் எடுத்தாலே ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில் ஒரு ஆஸ்பிரண்ட் எப்படி படிக்கணும், யோசிக்கணும், சிந்திக்கணும், ஆய்வு பண்ணணுன்ற நாலேஜ் கிடச்சிரும். இந்த சப்ஜெக்ட் வீடியோலாம் கேட்டாலே 20லேருந்து 25% சிலபஸ் வந்து முடிஞ்சிடும். ஐஏஎஸ் ஆகிடலாம். 25% ஐஏஎஸ் நீங்கள் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதை கேட்கணும். சப்ஜெக்ட் வீடியோஸ் மஸ்ட், அதை கேளுங்க. அதையும் யாரும் செய்ய மாட்டீங்க. அந்த சப்ஜெக்ட் வீடியோஸை கேட்டதுக்கப்புறம் என்சிஆர்டி புக்கோ இல்லை பேஸ் புக்ஸ், அடுத்த அட்வான்ஸ் புக், இந்த லக்ஷ்மிகாந்த், ரமேஷ் சிங் இதெல்லாம் போனீங்கன்னா இன்னும் பெட்டராக புரியும். கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. இதை பண்ண சொன்னால் யாரும் பண்ணுறதில்ல. அதே போல் நீங்கள் வந்து மதர் டங்கில் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா தமிழ் இந்து நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வாங்குங்க. அதை வாங்கி படிக்கணும், நோட்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கும் வீடியோ இருக்குது. ஹவு டு டேக் நோட்ஸ், ஹவு டு ரீட் நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுக்கும் காமன் தான் கைட்லைன் வீடியோ. அதை கேட்டு நியூஸ் பேப்பர் 5 ரூபா நியூஸ் பேப்பர் வாங்கி நீங்கள் என்ன தான் ஒரு கிராமத்தில் இருந்தாலும் எப்படியாவது நியூஸ் பேப்பர் வாங்கிடுங்க. இல்லை ஆன்லைனில் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சொன்னது போல் தமிழ் ஹிந்து நியூஸ் பேப்பர் வாங்கி நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. இதை பண்ணால் ஐஏஎஸ் ஆகிடலாம். தேவையில்லாமல் புக்கெல்லாம் நிறைய படிக்க வேண்டாம். ஸ்டாண்டர்ட் புக் எல்லாமே உங்களுக்கு டிரான்ஸ்லேஷனில் இருக்குது. என்சிஆர்டி கஷ்டமாக இருந்தால் சமச்சீர் புக்கை படிச்சிருங்க, அவ்வளோதான். தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் நீங்கள் வித்தியாசம் கிடையாது. ஐஏஎஸ் எக்ஸாமில் மாயையிலேருந்து வெளியே வாங்க. ஓகேங்களா? அந்த மிஸ்கன்செப்ஷன்லேருந்து வெளியே வாங்க. அந்த போலியான உலகத்துலேருந்து வெளியே வாங்க. ஐஏஎஸ் எக்ஸாம்னா என்ன, நீங்களாவே ஒரு மாயையில் இருக்கீங்க இல்லையா, அந்த தப்பான ஒரு இமேஜினேஷன், அதில் உடச்சிட்டு வெளியே வாங்க. சிம்பிளான இந்த விஷயத்தை பண்ணுங்கள், போதும். சப்ஜெக்ட் வீடியோஸை கேளுங்க, தமிழ் ஹிந்து நியூஸ் பேப்பர் வாங்கி படித்து நோட்ஸ் எடுங்க. 40% கேள்வி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஜிஎஸ் பேப்பரில் நான் சொன்னதை பண்ணாலே போதும், எழுதிடலாம். தேவையில்லாத புக்கெல்லாம் வாங்கவே வேண்டாம். ஐஏஎஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் நான் சொன்ன விஷயங்களை தயவு செஞ்சு மைண்டில் வைங்க. கைட்லைன் வீடியோஸை பார்க்கணும், சப்ஜெக்ட் வீடியோஸை பாருங்கள். தமிழ் மீடியமில் படிக்கிறீங்க, சப்ஜெக்ட் வீடியோஸை பார்த்தாலே போதும். தமிழ் ஹிந்து நியூஸ் பேப்பர் வாங்கி நோட்ஸ் எடுக்கணும். இதை பண்ணுங்கள், போதும். தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் வித்தியாசமே கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன். ஏற்கனவே இதை பற்றி நான் இன்னும் நிறைய கைட்லைன் வீடியோ போட்டிருக்கேன், அதை செப்பரேட்டாக பாருங்கள். ஓகேங்களா? இந்த மீடியம் பற்றி நான் போட்டிருக்கேன், பாருங்கள். ஸோ இதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்பினது. ஸோ தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள். தைரியமாக, சந்தோஷமாக, கான்ஃபிடென்ஸோடு செலக்ட் ஆகிட்டு போங்க. பயத்தில், திகிலில், கில்ட்டி ஃபீலிங்கோடைய புக் எடுத்து டெய்லிக்கும் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.